அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பலன்கள் 2025 கடகராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு குரு 6ஆம் அதிபதியாகவும் மற்றும் 9ஆம் அதிபதியாக பாக்கியாதிபதியாகவும் வருவாங்க உங்களுக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு விரைஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கடகராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு, சரிங்களா? நினச்ச பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த டைமில். என்ன காரணம்னா, உங்களுக்கு அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி இருந்தனால வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. 2023 சரியில்லை, 2024 சரியில்லை, இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு 2025 இந்த ஆரம்ப பகுதி வரைக்குமே கஷ்டம்தான். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த 2.5 வருட காலகட்டம் கடகராசினியர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வளர்ச்சி இல்லை. ரொம்ப அப்படி போராடிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு. வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. கடன் பிரச்சனை, வேலை இல்லை, தொழில முன்னேற்றம் இல்லை, மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இது எல்லாமே 8ல் இருக்க சனி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. இப்போ இப்போ உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரனால இது ஒரு சில சுப விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யும். அது உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு குருவோட வீட்டில் சனி போனதே ஒரு நல்லது தான். ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் அந்த கஷ்டங்கள் சோதனைகளை விலகக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும். அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு போகிறனால விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. வெளிநாடு போக முடியலையே, அந்த டைம் வெளிநாடு போக முடியும். பாஸ்போர்ட் கிடைக்கல, அந்த டைம் பாஸ்போர்ட் கிடைக்கும். பிஆர் கிடைக்கல, பிஆர் கிடைக்கும். விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் விசா கிடைச்சிடும். படித்து முடிச்சிட்டேங்க சார், வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை வேலை விஷயமா வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், உங்கள் கனவு உங்கள் ஆசை நிறைவேறும். இந்த டைமில் அப்ராடு போகிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களுக்கு 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு குறிக்கிற இடம். இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு சுப விஷயத்துக்காக, சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு பாருங்க, குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை துலாம் ராசி பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன? வண்டி, வீடு, வாகனம், சொத்து, இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சி, நிலம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சி, வாகனம் வாங்குறது, இந்த வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வாங்க முடிச்சிருக்காது. இந்த டைமில் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு நிலம் வாங்கி போடுறது, ஏதோ உங்களுக்கு நல்லது நடந்துடும். இந்த டைமில் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு பாசிட்டிவ் நடந்துடும். ஒரு சில பேர் வாகனம் வாங்குவீங்க, ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, ஒரு சில பேர் நிலம் வாங்கி போடுவீங்க. இது எல்லாமே இந்த 4ஆம் இடத்தை பார்க்குற குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு உங்களுக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்களுக்கே எவ்வளவு மன உளைச்சல், மன ரீதியான பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய டைம் தான் இந்த டைம். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அற்புதமாக இருக்குங்க. நல்ல ஒரு நேரம். குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உடம்புல நிறைய பிரச்சனைங்க சார், வியாதி மேலே வியாதியாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டா ஒரு மருந்து சாப்பிட்டு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது, என்னன்னே தெரில, 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டோம், மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் உடம்புல இருந்து அந்த வியாதி கண்ட்ரோலுக்கு வரும், இல்லைன்னா நிவர்த்தி ஆகும். ஆப்ரேஷன் செய்யறதுக்கு உண்டான நல்ல ஒரு நேரம் இந்த டைம். ஏன்னா ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க, சர்ஜரி பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்குண்டான நல்ல ஒரு நேரமாக அந்த நேரம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் கண்ட்ரோல் ஆகும். கட்டுக்கடங்காத கடன் அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருக்கு. வட்டி மேலே வட்டியாக கட்டிகிட்டு இருக்கோம். மாதம் வாழ்க்கை மாதம் வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இஎம்ஐ பிரச்சனை, வாழ்வா சாவாங்க போயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. யார் மூலமாக ஏதோ ஒன்று உதவி கிடைச்சி உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்க போகுதுங்க. இந்த டைமில் கடன் அடைக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 6ஆம் இடம் கடனை குறிக்கிற இடம். சுபகிரகம் பார்க்கறதுனால கடன் கண்ட்ரோல் ஆகும். குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்குறது, பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அப்ரூவ் ஆகும். லோன் அப்ரூவ் ஆகும். கேட்ட உதவி கிடைக்கும். இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை. கடகராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமாக வேலையில் நிம்மதி கிடையாது, பிரச்சனை. நல்ல ஒரு வேலை கிடைச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த டைமில் நல்ல ஒரு டைமாக உங்களுக்கு இருக்குது, பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? நல்ல நேரம் தான் இந்த டைம். உங்கள் ராசிக்கு குரு உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறது, அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது, இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும், முன்னோர்களோட சொத்து, மூதாதையர்களோட சொத்து, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும்.
எதிர்பாராத விதமாக ஒரு சில பேர்த்துக்கு லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கிறது, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பீங்க, இழந்திருப்பீங்க. இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இது ஒரு அருமையான காலகட்டங்க இந்த டைம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல நேரம். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடங்கள் தாமதமெல்லாம் விலகி பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. தடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இதெல்லாமே உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சனி உங்களுக்கு 9 உட்காந்ததே ஒரு பாதுகாப்பு தான். அஷ்டம சனி வளர்கிறனாலே கஷ்டங்கள் இனி இருக்காது. இந்த மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத உங்களால கண்கூட பார்க்க முடியும். கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, சுப விஷயங்கள் சுபகாரியம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்க பார்த்தது பொதுவான பலன், அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குரு வச்சு நம்ம பார்த்தோம். நம்ம லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுத்தி, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80லேருந்து 85%. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும். இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து 100% கிடையாது. சரிங்களா? 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? நல்ல தசாபுத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லா இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்கள தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேத்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு 100% நல்லா இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீருவாங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது? இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா அந்த டைமில் தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வரும், போட்டி பொறாமை வரும், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து சந்திக்கிறது, இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6, 8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஒரு 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதகம்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருக்கும். குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான், ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம், தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான், பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான், லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும். குரு கெடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து குரு கெடக்கூடாது, கெட்டே போகக்கூடாது. பிறப்பு ஜாதகத்தில் குரு வந்து நல்ல அமைப்புல இருக்கணும். அப்போதான் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப், ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட். சரிங்களா? குரு வந்து ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம், நம்பர் 1 சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் சொல்லலாம். குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும். இப்போ நம்ம குரு 5, 7, 9ஆம் பார்வையாக குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம், குரு புத்தி நடக்கலாம். 5, 7, 9ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை, நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் குரு வந்து 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தியை அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது, ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, குரு எங்கே இருக்காருன்னு பாருங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காருன்னு பாருங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.